ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எங்கே கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, முசிறியிலேருந்து கரெக்டாக திருச்சியிலேருந்து ராமேஸ்வரம், முசிறி, திருச்சி, புதுக்கோட்டை, தேவக்கோட்டை, நியர்பை காரைக்குடி வழியான்னு நினைக்கிறேன். ஆமாம், காரைக்குடி வழியாக தான் போகிற மாதிரி இருக்கும். நேராக ராமேஸ்வரம் போல். ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி காலையில் பொழுது விடிகிறது தனுஷ்கோடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 பேர் போகிறோம் 2 பைக்கில். ஸோ டோட்டல் கிலோமீட்டர் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறது நியர்பை ஒரு 250 to 290 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். இந்த லைட்டு வெளிச்சத்தில் ரொம்ப பெருசாக தெரியாது, அதனால் நான் இதில் ரொம்ப கண்டினியூ பண்ண விரும்பலை. ஜஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும் நான் முடிச்சுட்டு அடுத்த கட்ட சரி என்ன வித்தியாசமாக ஓட்டுறாங்க, அதனால் இந்த இன்ட்ரோ அப்படியே முடிச்சுட்டு எங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டாப் போடுறோமோ அதில் கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுதான் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல சத்தியமாக. ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. என் வண்டிக்கு ஒரு 850 ரூபா ஃபியூல் பண்ணேன். அப்புறம் பேக்கேஜ்லாம் கொஞ்சம் பின்னாடி கட்டி வச்சிட்டேன். எந்த ஒரு பேக்கேஜும் கையில் ஹேண்டில் எதுவுமே கிடையாது, மட்டும்தான். பேங்க்கு தான் எப்படி வரும். ஓகே, பார்த்துக்கலாம். சரி, ஓகே காய்ஸ். இதில் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக மணி 10:57. 11, 12, 1, 2, 3, 4, 5 மணி நேரம், 5, 6 மணி நேரம், 6.5 மணி நேரத்தில் மோஸ்ட்டு ராமேஸ்வரம் ரீச் பண்ணணும். பார்க்கலாம், போயிடுவோம். 2 பேருமே தூங்க மாட்டோம், அந்தளவுக்கு ரைட் இருக்கும். பட் இருந்தாலும் இதுக்காக ரொம்ப முடியலன்னா கண்டிப்பாக ஏதாவது பெட்ரோல் பங்கில் நிப்பாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் 1 ஹவர் ஜஸ்ட்டு ஒரு ரெஸ்ட்டை பண்ணிவிட்டு ரெஸ்ட்டப் ஆகிட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரைட் பண்ணணுன்ட்டு ஒரு அவசியமே இல்லை. ரொம்ப நான் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துகிட்ருக்கேன். அது ஒழுங்காக வந்தால் யூடியூப் கண்டினியூ பண்ணுவேன், ஒழுங்காக வரலனாலும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். யூடியூப் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு தெரியல, பண்ணுவோம். யாரோ பண்ணுறாங்க, நம்ம சும்மா சுற்றிட்டு இருக்கதை ஒன்று 4 பேர் பார்க்குறாங்கன்னு பண்ணலாம். இது என் மைண்ட் தாட்டில் இல்லை. என் வீடியோவை நான் யூடியூப்பில் ஸ்டோரேஜ் பண்ணேன்னா நான் ஒரு ஸ்டோரேஜ் பேக்கப்பாக அதை எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா எனக்கு வேணுங்கிறப்ப எங்கெங்கே போயிருக்கேன்னு ஒரு மெமரிஸாக எனக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜாகவே இருக்கும். அதனால் நான் இதை யூடியூப்பில் கம்பல்சரி அப்லோட் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு திருச்சி போய்ட்டு ஒரு பிரேக் இருக்குது. அந்த பையன் டீ வேணும்னு கேட்டான். சரி, டீ பிரேக் எடுக்கிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். பாய். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி சேர்ந்தாச்சு. மணி கரெக்டாக 11:30, ½ அன் ஹவர் ஆகிருக்கு. நம்ம கரெக்டாக கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு டீ பிரேக் எடுக்கலான் இருக்கு. கரெக்டாக திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்கோம். கொஞ்சம் அவுட்ரு போயிட்டு ஹைவேல ஒரு டீ ஸ்டாப் இருக்குது, பெரிய டீ ஷாப். அந்த டீ ஷாப்பில் போயிட்டு கரெக்டாக ஒரு டீ பிரேக் போட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கிளம்புனா அடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஸ்டாப் ஒரு 100-120 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட தான் வைக்கிற மாதிரி இருக்கும். 11:30 மணிக்கு எல்லாம் ஒரே அமைதியாச்சு. காலையில் 9 மணி 10 மணிக்கு பார்த்தா அந்த ரோடு இதில் கடுப்பாயிருவீங்க. இப்போ அந்த மாதிரி டிராஃபிக்காக இருக்கும். அது இந்த இடம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். சரி, ஓகே. நான் டீ பிரேக்கில் போய் பார்க்கலாம். கரெக்டாக போயிட்டுருக்கேன். டீ பிரேக் முடிஞ்சிச்சு. சும்மா வாய்ஸ் செக் பண்ணிக்கலான்ட்டு அப்புறம் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்து மைக் ஒயர் பிடியும் கிடந்துன்னு வைங்களேன், கடுப்பாகி போயிடும் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு. அதனால் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் வாய்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
எனக்கு இன்னும் அக்யூரேட்டாக தெரில. ஆனால் வாய்ஸ் ஓரளவு கோப்ரோ மைக்கில் கேட்டேன், அதில் ஸ்பீக்கரில் கேட்டதுக்கு ஓகே தான். பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. இந்த மாதிரி லைட்டு நல்லா இருக்கவும் சரி, சென்னை திருச்சி டு சென்னை ஹைவே இது, ஸோ லைட்டிங் நல்லா இருந்துச்சுனால சரி இதில் எடுத்தேன். அது 500 ஸ்பீடு சொல்லிட்டேன், 80 to 90 அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஓப்பன் ரோடாக கிடச்சிதுன்னா 90 to 100 கூட போங்கடா. பட் ஆனால் 100 மேலே வேணான்னாச்சு. 100+ நான் பண்ண விருப்ப. அதனாலும் காலையில் கொஞ்சம் லைட்டு வெளிச்சம் வந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இடையில ஏதாவது பிரேக்கு கொடுத்தேன்னா பிரேக்கில் வேணால் பார்க்கலாம். பாய். கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருச்சியை விட்டு எக்ஸிட் ஆக போகிறேன். மோஸ்ட்லி இது திருச்சி சென்னை ஹைவேலேருந்து நான் அப்படியே ராமேஸ்வரம் போகிற ஸ்ட்ரைட் ரோட்டில் ஒரு ஜாயின் பண்ண போகுது, புதுக்கோட்டை ரோடு. ஓகே. ஹாய், ஹலோ. காலைல நல்லா பொழுது விடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நைட்டு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. நல்லா தான் வந்துகிட்டு இருந்தோம், திடீர்னு செம்ம மழை. அப்படியே ஓரம் ஒதுங்கிட்டோம். கரெக்டாக நாங்கள் இங்கே ரீச் ஆனப்போ மணி 2:30 மணி இருக்கும். கரெக்டாக எங்கே ரீச் ஆனோன்னா ராம்நாடு முன்னாடி ராமேஸ்வரம் கட்டாகிறதுக்கு ரோடு வரும் பாருங்க, அதுக்கும் 1 கிலோமீட்டர் முன்னாடி மழை. அப்படியே ஒரு பெட்ரோல் பங்கில் ஓரம் ஒதுங்கியாச்சு. அப்படியே அங்கேயே நைட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் லைட்டாக கண்ணை முடி தூங்கி எந்திரிச்சோம். காலைல ஒரு 5:30 மணி. திருப்பி அப்புறம் டீ கடை இருந்துச்சு, அங்கே போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ மணி கரெக்டாக 6:25. எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக இப்போதைக்கு பாம்பன் பிரிட்ஜ் தான். ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு. இங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டரோ 36 கிலோமீட்டரோ வருது பாம்பன். மேபி எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் வரும். கிளைமேட் வேறு லெவல். நான் வெயில் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் காலையில் நல்ல ஒரு க்ளவுடியாக இருக்குது. பார்ப்போம் மத்தியானம் என்ன காமிக்க போகுதுன்னு தெரில. வெயில் கம்மியாக இருந்தால் சந்தோஷம். கேஸ் தனுஷ்கோடி கரெக்டாக 62 கிலோமீட்டர் இங்கேருந்து. இன்னும் நான் தான் கம்மியாக சொல்லிட்டேன். கரெக்டாக 62 கிலோமீட்டர். இங்கேருந்து அரிச்சல் முனை அதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், 65 கிலோமீட்டர். பட் நம்ம இப்போ போகிறது எங்கே போகிறோன்னு தெரியல. முன்னாடி தம்பி போகிறோம். உண்மையாலுமே கிளைமேட் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு லெவல். நான் எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 தடவை வந்திருக்கேன். நான் வந்தப்போ எல்லாமே இந்த க்ரீனிஷாகவே பார்த்ததில்லை. நான் அவ்வளோ இந்த சைடு இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குமான்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நைட்டு ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு டீ குடிக்கலான்னு டீ கடை தேடினாங்க. டீ கடை கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. எல்லா கடையும் லாக்கு. அப்புறமேட்டு ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட நின்னா அந்த கடையில் எங்கள் நேரத்துக்குன்னு கரெக்டாக க்ளோசிங் டைமு, அதுவும் முடிஞ்சு போச்சு. வேறு வழி இல்லாத நிலைமைக்கு இன்னும் கடையை தேடி போய் திருப்பி அது கிடைக்காம பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணலான்னு போனோம். அங்கே பெட்ரோல் பங்கான அல்டிமேட்டு பங்க் ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் ஒருத்தரும் இல்லை. நாங்கள் ஒருத்தர் உள்ளே இருந்தார், போய் கூப்பிட்டு பார்த்தோம். ஆனால் அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அப்புறம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல, அங்கேருந்து அவாய்ட் பண்ணி கிளம்பிட்டோம். கிளம்பி கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருப்போம். லைட்டாக மழை தூறல் ஆரம்பிச்சிச்சு. அதுலேயே உஷாராகி நாங்கள் யூட்டர்ன் பண்ண சொல்லியிருந்தேன். யூட்டர்ன் பண்ணோம். கரெக்டாக யூட்டர்ன் பண்ணி ஒரு பெட்ரோல் பங்கில் உள்ள வண்டியை பண்ணோம். மழை நல்லா செம மழை அட்டி. மழை தான் டோட்டலாக அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் பண்ணி விட்ருச்சு. ஸோ வேறு லெவல் கிளைமேட். நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸு 2-3 பேர் வந்திருக்காங்க முன்னாடியே, எஸ்டர்டே அதுக்கு முன்னாடி நாளும். ஸோ அவங்கள்ட்டையும் விசாரித்தேன். மார்னிங் டைமில் நல்லா மழை பெஞ்சிச்சு அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. ஸோ வேறு கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்தேன். பட் ஆனால் இந்த கிளைமேட்டை நான் எதிர்பார்க்கல. வேறு லெவல் கிளைமேட்டாக இருக்குது. ஓகே, ஆடியோ என்ன அளவுக்கு என் வாய்ஸ் கேட்குன்னு தெரில.
மழை தூறல் போட ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக மழை தூறுது. அதனால் எதுவும் நான் கோப்ரோ கழட்டல. நல்லா மழை தூர்னுச்சுன்னா நான் கோப்ரோ கழட்டி பேக்கிங் தான் பண்ணணும். இன்றைக்கி மோட்டோ விளாக் பண்ண மாதிரி தான். பார்ப்போம், மழை விட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயில் இருக்குது. அதனால் மழை ரொம்ப வராதுன்னு ஒரு எதிர்பார்க்குறேன். ரொம்ப மழை பெஞ்சிச்சுன்னா எடுத்து தான் வச்சாகணும், வேறு வழியே இல்லை. சரி, ஓகே, மழை விட்டதையும் நான் கண்டினியூ பண்ணுறேன். மழை பெய்யுதுன்ட்டு கேமரா கழட்டினாலும் கேமரா கழட்டினேன், மழை விட்டுருச்சு. இது இன்றைக்கி என்னன்னு தெரில, பார்ப்போம். இன்றைக்கி என்னன்னு பரவாயில்ல அப்படின்ட்டு அப்படியே மவுண்ட்டை போட்டு மாட்டிட்டேன் கேமராவை. வாட்டர் ப்ரூஃப் டோர்லாம் போடல, பார்த்துக்கலாம் என்ன ஆனதெல்லாம். எந்த பிளானுமே இல்லாமல் நான் கிளம்பிட்டோம். இப்போதைக்கு தம்பி கூப்பிட்டானேன்னு நான் ஒரு நாள் சரி சும்மா வந்தேன். எனக்கும் அந்த இன்னொரு ரைடு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு மேபி ஒரு 2000 கிலோமீட்ரு 3 டேஸில் ஊர் சுற்றுற மாதிரி பார்த்துருக்கேன். காய்ஸ், ஒரு சைடு மழை பெய்யுது, ஒரு சைடு வெயில் அடிக்குது. ஐயோ, இந்த கிளைமேட் நம்மளுக்கு இன்றைக்கி எப்போவுமே அனல்லே இருந்துட்டு இந்த ஊரில் பார்த்து எனக்கு திடீர்னு மழை பெய்கிறத பார்க்க பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் வெயில் எப்படி அடிக்குதுன்றது. ஆனால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மழை பெஞ்சு கிடக்கு. என்ன கொடுமையாக அது. இன்னும் 29 கிலோமீட்டரு ராமேஸ்வரம். என்னத்தை சொல்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, பார்த்து போட்டு இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சு போச்சு, இந்த மழை என்னை வச்சு செய்ய போகுதுன்ட்டு. நவம்பர் மாதம் கன்னியாகுமரி போயிருந்தேன். கன்னியாகுமரி போன ரைடே அப்படியே கேன்சல் பண்ணி ரிட்டன் நான் வீட்டுக்கு வர நிலைமை ஆகி போச்சு அந்த மழையால். சேம் அதுக்கப்புறமேட்டு பிளான் பண்ணி ராமேஸ்வரம் வரலாம், தனுஷ்கோடி வரலாம் தம்பி சொல்ல கூட சேர்க்கு நானும் வரேன்டா அப்படின்ட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணேன். நான் வர நேரமா இல்லை அது மழை வர நேரத்துக்கு தான் நான் வரணும்னு தெரில. ஆனால் நான் பிளான் பண்ணுறப்ப எல்லாம் அந்த மழை வேறு லெவலில் என்னை வச்சு செய்து. இப்போ பாம்பன் பாலம் தான் இறப்புறோம். பாம்பன் பாலத்தில் அந்த பாலத்தில் வேறு நிப்பாட்டக்கூடாதும்பாங்க போலீஸ். இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் நிப்பாட்டிட்டு புது பாலத்தை வியூ பண்ணிட்டு போகலாம். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தீங்கன்னா புது பாலம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. 2022 வந்தேன். இப்போ பாலம் ஓப்பன் ஆகி அதில் ட்ரெயின்லாம் போகிறதா பார்த்தேன் வீடியோலாம். நான் லைவில் தான், ட்ரெயின் வராது, அந்த பாலத்தை வேணால் வியூ பண்ணலாம். அடாட்டா பிரிட்ஜு தெரியுதுங்களா பாருங்க. ஓ பார்க்கிங்னு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் காரு வேனு எல்லாமே நிற்கிது. ஸோ நோ ப்ராப்ளம், நம்மளும் நின்று வீடியோஸ் எடுக்கலாமா, முன்னாடி போயிடலாமா, முன்னாடி போயிடலாமா, முன்னாடி போயிடலாம், முன்னாடி போயிடலாம். அந்த வேன் முன்னாடி நின்று என்ன பண்ணுறீங்க, அவ்வளோ பேரும் the place okay, it's a center okay, இந்த இடம் ஓகே. அங்கே பாருங்க, இப்போ காமிக்கிறேன். காய்ஸ், இப்போ ஸ்ட்ரைட்டாக எங்கே கிளம்பியாச்சுன்னா பாம்பன்லேருந்து நம்ம லிஃப்ட் ஆயாச்சு. கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. அதனால் இதே கிளைமேட்டை அப்படியே என்ஜாய் பண்ண தனுஷ்கோடி போகிறோம்.
வேறு எங்கேயுமே பிளான் பண்ணல. அங்கே போயிட்டு என்ன பிளான்ங்கிறது அங்கே தான் தெரியும். சரி, ஓகே, தனுஷ்கோடி போயிட்டு இல்லை இடையில சாப்பிட்றோமா என்னன்னு பார்த்துட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் ரொம்ப நெகட்டிவாக மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்டாக நீங்கள் ரீசனை சொல்லுங்கள் என்ன இதுன்ட்டு, நான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் அடுத்த வீடியோ அந்த பெரிய ரைடாக தான் இருக்கும். பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரோ ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் வந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. பாய் 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 பாய். நான் தனுஷ்கோடி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா போக போக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன்.